கொலை வழக்கில் 15 பேருக்கு மரண தண்டனை விதித்து மாவேலிக்கரா கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சபாபதி. வணக்கம் சபாபதி. எந்த வழக்கின் அடிப்படையில் 15 பேருக்கு இந்த மரண தண்டனையானது விதிக்கப்பட்டுள்ளது? விவரங்கள். ஆலப்புழாவில் பாத்தீங்கன்னா 2021 டிசம்பர் 19ஆம் தேதி பாத்தீங்கன்னா பாஜகனுடைய ஓஜிபி மோர்ச்சா மாநில செயலாளர் ரஞ்சித் சீனிவாசன் என்பவர் அதிகாலையில தன்னோட வீட்டுக்கு பக்கத்துல வாக்கிங் வந்துட்டு இருக்கும்போது இவர் படுகொலை செய்யப்பட்டார். இவர் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கின்ல பாத்தீங்கன்னா இந்த வழக்கு பதியப்பட்டு இந்த வழக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் தொழிலாளர்கள் இந்த குற்றத்தில் நேரடியாக ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 12 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் முதல் கட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் சேகரிக்கப்பட்டு இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஈடுபட்ட 15 பேரும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாவேலிக்கரா நீதிமன்றத்துல இந்த 15 பேர்த்துக்குமே மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. மாவேலிக்கரை கூடுதல் அமர்வு நீதிபதி பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி இந்த தண்டனை அறிவிச்சிருக்காங்க. கேரள மாநிலத்துல இந்த 15 பேருக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு மரண தண்டனை அப்படிங்கிறது இது வரைக்கும் கொடுக்கப்படல அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.